நாலடியாரோட பாடல் வரிகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாடலுக்கான விளக்கம் கொடுத்துருக்கு. மனைவி அறுசுவையுடன் உணவு ஊட்ட இது வேண்டாம் அது வேண்டாம் என கூறுபவர்கள் ஏழையாய் ஓரிடத்திற்கு சென்று உணவு உண்ண நேரிடும். தன்னோட மனைவி அறுசுவையோட உணவு கொடுக்கும்போது இது வேணாம் அது வேணான்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் ஏழையாக போயிட்டு ஒரு இடத்துல எது கொடுத்தாலும் சாப்பிட்றதுமான ஒரு நிலைமை ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யானை புறமிதுகில் அழகு பெற குடையின் நிழலில் அமர்ந்து சேனை தலைவராய் சென்ற பெருமை உடையவர்களும் தீவினை வந்து வாட்ட நிலை வேறுபட்டு தன் மனைவியையும் பகைவர்கள் கைப்பற்ற நேரிடும். ஒரு தலைவன் யானையோட புறமுதுகில் உக்காந்து போய் சேனை தலைவனாக போய் போர் செஞ்ச பெருமை உடையவன் கூட ஒரு நாள் அவனுக்கு தீவினை வந்துச்சு அப்படின்னா அவனோட நிலைமை மாறுபட்டு அவனோட மனைவியை கூட பகைவர்கள் கைப்பற்ற ஒரு சூழல் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது, குளிர்ந்த சோலையில் பயன் நிறைந்த மரங்கள் பழுத்த பழங்கள் உதிர்ந்து வீழ்ந்த பின் பொலிவற்று போவது போன்றது இளமை. ஒரு அழகான மரம் இருக்குது, அதில் பழுத்த பழங்கள் நிறையா இருக்குது. அந்த பழுத்த பழங்கள் அப்படிங்கிறது மரத்தில் இருக்கும்போது அழகாக இருக்கும். அது உதிர்ந்து கீழே விழுந்ததுக்கப்புறம் அடிபட்டு அது கெட்டு போகிற சூழல் வரும்போது எப்படி ஒரு சூழல் இருக்குமோ அதே மாதிரி தான் இளமையும். இளமையாக இருக்கும்போது நல்லாயிருக்கும், முதுமை அடைய அடைய அந்த இளமையோட அழகு எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் கல்வி அழகே அழகு. குஞ்சி அழகும் கொடுந்தானை கோட்டழகும் கல்வி அழகே அழகு. கல்வி கரையில கற்பவர் நாள் சில பாலுன் குறுகின் தெரிந்து. அடுத்தது, பனிபடு சோலை பயன்மரம் எல்லாம் கனி உதிர்ந்து வீழ்நன்றி இளமை. அதான் பழுத்த பழம் கீழே விழுந்த விடனே எந்த நிலைமைக்கு ஆகுமோ அதான் இளமை வந்து முதுமையாகும்போது போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பெருமுத்தரையர் பெரிது உகந்து ஈயும் கருணை சோறு. பெருமுத்தரையர் பற்றி நாலடியாரில் 200வது பாடலும் 296வது பாடலும் இருக்குன்னு பார்த்தோம். அதில் 200வது பாடல் பெருமுத்தரையர் பெரிது உகந்து ஈயும் கருணை சோறு 200வது பாடல். இது பெருமுத்தரையரையே செல்வரை சென்று இரவாதவர் அப்படிங்கிறது 296வது பாடல். காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதை தன்னை சுடுதலால். காவாது ஒருவன் தன் வாய் திறந்து சொல்லும் சொல் ஓவாதை தன்னை சுடுதலால். யானை யனையவர் நன்பெரியி நாயனையவர் கேண்மை கெளிக. பெரியவர் கேண்மை பிறைபோல நாளும் வரிசை வரிசையா நந்தும் வரிசையால் வானர் மதியம் போல் வைகளும் தேயுமே தானே சிறியார் தொடர்பு. துகள்தீர் பெருஞ்செல்வம் தோன்றியக்கால் தொட்டு சகடகால் போல வரும். விளக்கொளியும் வேசிய நட்பும் இரண்டும் கூர்த்துநாய் கவ்வி கொளல் கண்டும் தன் வாயால் போர்த்தி நாய் கவ்வினார் ஈங்கு இல்லை. அதாவது ஒரு நாய் மனுஷனை கடிச்சிருச்சு அப்படிங்கிறதுக்காக மனிதன் வந்து திரும்பி நாயை கடிக்க மாட்டான் அப்படிங்கிறது தான் இதோட பொருள். கீழோர் செல்வம் பொன்னால் செய்த செருப்பு. கீழோர் செல்வம் பொன்னால் செய்த செருப்பு. பிறர் மறையின்கண் குருடாய் பிறர் மனைக்கண் குருடாய் புறங்கூற்றில் ஊமையாய் நிற்பவனுக்கு அறம் பிற வேண்டா. பிறர் மறையின்கண் குருடாய் பிறர் மனைக்கண் குருடாய் புறங்கூற்றில் ஊமையாய் நிற்பவனுக்கு அறம் பிற வேண்டா.